வீட்டில் ஒரு டிஷ் செய்யலான்னு இருக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன் சமையல். இனிமேல் நான் ரீல்ஸ் ரொம்ப பண்ண மாட்டேன், சமையல் தாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கிச்சன் போகலாம். தேவையான பொருட்கள், நம்ம கோதுமை போண்டா செய்கிறோம். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சில்லி பவுடர், கரம் மசாலா. போண்டா செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம். கோதுமை மாவு உரிச்சிக்கலாங்க. உருளைக்கிழங்கு மசிச்சுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கலருக்கு. ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். தாளிக்க போட்டுக்கலாம். 2 சோம்பு, 2 சீரகம், 2 போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாங்க. போண்டாவுக்கு கோதுமை போண்டா இது மசாலாவுக்கு ரெடி பண்ணுறோம். ஆனியன் போட்டு நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். வதங்கட்டோங்க ஓரளவுக்கு. மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சது மசாலாங்க. இது ஆற வச்சுக்கலாம். கோதுமை மாவு கரைச்சிக்கணுங்க. நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக பறிச்சுக்குங்க. கெட்டியான பதத்துக்கு கரைச்சிக்கங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்குங்க, கலந்துக்குங்க. அதில் கிரிப்டியாக வர்றதுக்காக மசாலா செஞ்சோம் இல்லைங்களா, உருளைக்கிழங்கு மசாலா சின்ன சின்னதாக உருட்டிக்கலாங்க. இந்த மாதிரி மசாலா செஞ்சோம் இல்லைங்களா, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க. கோதுமை போண்டா, மசால் போண்டா கோதுமைக்கு எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குதுங்க. இந்த இதை உருண்டை எடுத்து இதில் அப்படி துவச்சிக்கணும். இதில் டிக் பண்ணி எடுத்துட்டு டிக் பண்ணி போடுங்க. நல்லா உருண்டையாக உருட்டி நல்லா மாவில் நல்லா பதியணும். அதெல்லாம் ஹெல்த்தியான கோதுமை போண்டா, கோதுமை மசால் போண்டா. ஹெல்த்தி மைதாவில் பண்ணுறதுவா இது கோதுமையில் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ஹெல்த்து, பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஈவினிங் டிஃபன் மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். சுவையான கோதுமை மசால் போண்டா ரெடி. கோதுமை மாவில் ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். செஞ்சுருக்கேன் எப்படின்னு சொல்லுங்கள். ரீல்ஸும் பண்ணுவேன், இதுவும் செய்வேன் டெய்லியுமே. நானாக ட்ரை பண்ணியிருக்கேங்க. இது டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நீங்களும் செய்யுங்க. டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க. சாஸ் வச்சுருக்கோம். நம்ம வீட்டிலே கூட செய்யலாம். சாஸு நாங்கள் ரெடிமேட் தான் வாங்கியிருக்கோம். பாருங்கள், அப்புறமா மசாலா உள்ள வச்சுருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களே எப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் வீடியோ. அவ்வளோதாங்க. சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுங்கள். நானாக ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணுங்க. நாளைக்கு ஒரு டிஷ் செய்யணும். பாய்.